வணக்கம். நான் டாக்டர் ஜோஸ் மரியா, எம்டி ஜெனரல் மெடிசன் கன்சல்டன்ட் இன் தாமஸ் ஹாஸ்பிட்டல் புளியங்குடி. ஒரு நாள் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்குள்ள சாப்பாடு ஷெட்யூல் என்ன மாதிரி இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். யூஷுவலாகவே இது எல்லாமே பேஷண்ட்டோட வெயிட் பொறுத்தும் கலோரி பேஸ்டும் பொறுத்து தான். நான் உங்களுக்கு பொதுவாக நார்மலாக உள்ள ஒரு டயட்டை நான் உங்களுக்காக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு காலைல எழுந்துச்சுனே ஒரு முற்பகல் நார்மலாக நீங்கள் டீ குடிக்கிறவங்களா இருக்கீங்க, பால் குடிக்கிறவங்களா இருக்கிறீங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். சுகர் 50% கீழே தான் கம்மியாக போட்டுக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறமா காலையில் சாப்பிட்ற 8 மணி அளவுக்கு உள்ள சாப்பிட்ற உணவு எந்த மாதிரி இருக்கலாம்னா, நிறைய பேர் எடுத்தோடனே சிறுதானியங்கள், கோதுமைகள் இதெல்லாமே எடுத்துக்கலாம் தான். எல்லாமே நம்மளால் தினமுமே சாப்பிட முடியாது. யூஸ்வலாக நம்மளோட பேஷண்ட்ஸுமே ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கவங்க எல்லாருமே ரொட்டீனாகவே அவங்க ஒரு உணவு சாப்பிட்டு பழகியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சேஞ்ச் கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம தோசை ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் இட்லி, இது எல்லாமே அளவு 2 to 3க்குள்ளே நம்ம வச்சுக்கலாம். முக்கியமாக சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு காய்கறி வகை அதிகமாக நார்ச்சத்து இருக்கிறனால அதனால நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். கம்மியாக சாப்பிட்ட மாதிரி அவங்களுக்கு தெரியாது. கூட நம்ம தயிர், அதுக்கப்புறம் மோர், இதில் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க அதை கூட சேர்த்து எடுத்துக்கலாம். இல்லைனா க்ரீன் டீ அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கிறாங்க அப்படின்னாலும் அதுவும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 10 to 11 மணி வாக்கில் கொஞ்சம் அவங்களுக்கு பசி அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் பழ வகைகள், தினமுமே ஒரு பழ வகைகள் எல்லா சுகர் பேஷண்ட்டுமே எடுத்துக்கலாம். என்ன மாதிரி பழங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது. முக்கியமாக ஆப்பிள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கொய்யாப்பழம் எடுத்துக்கலாம். அளவு 1 to 1.5 பழம், அரை பழம் கிட்ட நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதை தவிர்த்து அதிகமாக சுகர் ஏற்படுத்தாத பழங்கள் என்னெல்லாம்னா பப்பாளி, அன்னாச்சி, இது எல்லாமே 4 துண்டுங்கள் இல்லைனா ஒரு ஸ்லைஸ் அளவு. ஸோ இது நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா மெயினாக மற்ற சுகர் ஐட்டம்ஸ் எல்லாமே லைக் மாம்பழம், இது எல்லாமே சாப்பிட்டுக்கலாம். எப்போவோ ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் வேணால் எடுத்துக்கலாம். அப்போ மற்ற சுகர் ஐட்டம்ஸை இவங்க 50% நம்ம கம்மி பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு மத்தியானம் உள்ள சாப்பாடு அளவு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பிளேட் மெத்தட் அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அவங்க பிளேட் மெத்தடில் 50% 2 காய்கறி கூட்டு, 2மே பச்சை காய்கறி கூட்டாக இருக்கணும். மீதி உள்ளது ப்ரோட்டீன் தரக்கூடிய லைக் எக்கோட ஒயிட், அதுக்கப்புறம் முளைக்கட்டின பயிறு, அப்புறம் இந்த சன்னா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். மீதி உள்ளது நம்ம ரெகுலராக சாப்பிட்ற சாப்பாடு. ஸோ என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த கூட்டு வகைகள் எல்லாமே சாப்பிட்டு அதுக்கப்புறமா இந்த சாப்பாடு சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு 4 மணி to 5 மணி வரல ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம அவாய்ட் பண்ணணும். எந்த ஒரு ரீஃபைண்டான ஃபுட்ஸு இருக்குது, ரெடி டு ஈட் உள்ள ஃபுட்ஸ், பேக்கெட் ஃபுட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணணும். சாப்பிடக்கூடியது அப்படின்னு பார்த்தா முளைக்கட்டின பயிறு பாயில் பண்ணி நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா உடைச்ச கோதுமை உப்புமா அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த டைமில் டீ நீங்கள் எடுக்கிறீங்கனாலும் சுகர் கம்மியாக போட்டு சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நைட்டு உள்ள உணவும் கிட்டத்தட்ட மார்னிங் மாதிரியே தான். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வெஜிடபிள்ஸ் அதிகமாக சேர்த்துக்கோங்க. சில பேர் சூப் இல்லை சேலட் அந்த மாதிரி விரும்பினாங்கன்னா அந்த மாதிரியும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். நைட்டு 10 மணி போல் நம்மளுக்கு ஒரு பசி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆடை நீக்கின பால், ஒரு பால் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம்.